ப்ரோ உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி போடுங்க. போடலாமே. மார்னிங் எழுந்திச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை ஏபிசி சோப் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. லாஸ்ட் 6 மந்த்ஸாக இந்த சோப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதனோட ஓன் பிராண்டு பியூர் ஆலோவேரா பீட்ரூட் அண்ட் கேரட் எசன்ஸில் பண்ண சோப்பு. இந்த சோப்புக்கு முன்னாடி நான் பான்ஸ் பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த சோப்பே எனக்கு செட் ஆயிடுச்சு. மற்ற சோப் மாதிரி ஃபேஸை ட்ரை பண்ணாது, கம்ப்ளீட்டாக ரிஃப்ரெஷ்னிங் லுக் கிடைக்கும் வித்தவுட் ட்ரைங் த ஃபேஸ். நெக்ஸ்ட் இமீடியட்டாக சன்ஸ்க்ரீன் போட்டுருவேன். ரீக்வல் பிராண்ட்லேருந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். டே டைம்லையும் வீட்டுக்குள்ளே நிறைய சன்லைட் வரும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கும்போது சன்ஸ்க்ரீன் போடணும். என்னோட ஃபேஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு செம்மையாக செட் ஆயிருச்சு. ஃபேஸில் நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கிடைக்கும் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கூட. ஆல்மோஸ்ட் 1 இயர் இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட டே கேர் முடிஞ்சு நைட்டுக்கு டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்ட்லேருந்து இந்த கிளியரிங் சீரம் அப்ளை பண்ணுவேன். இந்த சீரமில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் நைட் கேர் அப்போ காமிக்கிறேன். டே கேர் முடிச்சோன்னே நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். சியா சீட்ஸ் வாட்டர் தான் குடிப்பேன். ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சியா சீட்ஸ் எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டுருவேன். வித்தின் 10 to 15 மினிட்ஸில் சீட்ஸ்லாம் பெருசாயிரும். அதுக்கப்புறம் அந்த வாட்டரை குடிப்பேன். சியா சீட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டைஜஷனும் இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பசியே இருக்காதுங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட பிராண்டில் இப்போ தான் லான்ச் பண்ணுறேன். தென் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சியா சீட்ஸ் வாட்டர் குடிச்சனால தான் என்னால் இப்போ மேனேஜ் பண்ண முடியுது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வழக்கமாக எல்லாரும் அதிகமாக சாப்பிடுவாங்க. பட் என்னால் சாப்பிட முடியாது. ஏன்னா சியா சீட்ஸ் வாட்டர் குடிச்சனால வயிறே ஃபுல்லாக இருக்குது. ஸோ வழக்கமாக சாப்பிட்றதோட கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ டே கேர் இதோட முடியுது. நைட்டு அகைன் ஏபிசி சோப் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த டீகன்ஸ்ட்ரக்ட் கிளியரிங் சீரம் வந்து அப்ளை பண்ணுவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஹெவி ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ கண்டிப்பாக என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு நியாசினமைட் ப்ராடக்ட் இருந்தே ஆகணும். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராடக்ட் ஆயிலியாக இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும். உங்களுக்கு ஹெவி ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா இந்த ஆல்ஃபா ஆர்பிட்டன் நியாசினமைட் இருக்க சீரமாக யூஸ் பண்ணுங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இந்த ப்ராடக்ட் வச்சு தான் கிளியர் பண்ணேன். ப்ராடக்ட் கொஞ்ச நேரத்தில் ஸ்கின்ல ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். ஆயிலியாலாம் இருக்காது. இது மட்டும் தான் ஸ்கின் கேர் ரொட்டீனா கேட்டிங்கன்னா இல்லை. வெக்கேஷன் போகிறப்போ ரொம்ப வெயில் சுற்றி டேன் ஆகிட்டா மட்டும் இந்த மாதிரி ஸ்கின் கிளினிக்ஸ் போய் டீடான் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்குவேன். இது பண்ணால் அந்த டேன் கொஞ்சம் இன்ஸ்டன்ட்டாக ரிமூவ் ஆயிரும். இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ரீக்வல் சன்ஸ்கிரீனும் டீகன்ஸ்ட்ரக்ட் கிளியரிங் சீரமும் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பேன் ரெகுலராக. ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் மட்டும் தான் நான் டேடி டியூட்டிஸில் பிஸியாக இருந்தனால இந்த ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணல. அதனால மறுபடியும் நிறைய ஆக்னி, அந்த ஆக்னி மறுபடியும் டார்க் ஸ்பாட்ஸ் ஆகி பிக்மெண்டேஷன் வந்துருச்சு. ஸோ மறுபடியும் ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணி ஆகணும். ப்ராடக்ட் லிங்க்ஸ் வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருப்பேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க.